என்னையோடும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொளிக்குள் செல்லுவோம். அன்பு உறவுகளே, 85 வயது இளைஞன் இன்றும் தன்னுடைய இனத்தின் உரிமைக்காக ஏறாத படிகளை எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய முதல் போராட்டத்தை தொடங்குகிறார் 1980களில். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பொறுப்பு முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் வன்னியர் சங்கத்தின் சார்பில் 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது 1987. அந்த போராட்டத்தில் தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் 21 உயிர்களை களத்தில் சூறையாடினார்கள் அதிமுகவின் ஆட்சியாளர்கள். அதற்கு அப்பொழுது பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் தான் முதல் காரணம் என்று கூறப்பட்டது. அதுதான் உண்மையும் கூட. அதன் பிறகு நடந்ததெல்லாம் வரலாறுகள். 1987 நடந்த அந்த 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு அந்த 21 உயிர்களை நாம் இழந்த பிறகு கொஞ்ச நாட்களிலேயே எம்ஜிஆர் அவர்கள் உயிர் துறக்கிறார். அதன் பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக ஜானகி அம்மையார் வருகிறார். ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஜானகி அம்மையாரை சந்திக்கிறார். அதன் பிறகு ஜானகி அம்மையார் ஆட்சி கலைக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் PC அலெக்சாண்டர் அவர்கள். அந்த காலகட்டத்தில் PC அலெக்சாண்டர் அவர்களையும் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அலெக்சாண்டரிடம் கோரிக்கை வைக்கிறார். தமிழகத்தில் உள்ள வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று PC அலெக்சாண்டர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது. 1989 எம்ஜிஆருடைய இறப்பு, வன்னியர்கள் நடத்திய போராட்டம், வன்னியர்கள் 21 பேரை சுட்டு வீழ்த்திய எம்ஜிஆரின் அரசு, இப்படி அதிமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்ததை பயன்படுத்தி 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது. வெறும் 49 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவானது. தமிழகம் முழுவதும் வன்னியர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். இது மருத்துவர் ஐயாவின் கோரிக்கை. அப்படி வன்னியர்கள் முற்றிலுமாக தேர்தலை புறக்கணித்ததால திமுகவிற்கு அது ஒரு அதிர்ஷ்டமாகி போனது. திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறது. மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி வரார். அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார். வன்னியர்களுக்கு தனியாக 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களிடம் சந்திக்கிறார். அவரிடம் கோரிக்கை வைக்கிறார். கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாரு? பரிசீலிக்கிறார். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு ஒன்னு ஓபன் கேட்டகரி, இன்னொன்னு SC, இன்னொன்னு BC, இதுதான் இருந்தது. BC கேட்டகரியில 222 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு ஒரே கேட்டகரியில் கொடுக்கப்பட்டது. மருத்துவர் ஐயாவின் கோரிக்கை இந்த 222 சாதிகளுக்கு இருக்கின்ற இந்த BC கேட்டகரியை 6 பகுதிகளாக பிரித்து அப்பொழுதே அவரவருக்கான விகிதாச்சார உரிமையை கொடுத்துருங்கன்னு தான் மருத்துவர் ஐயா சொன்னார். ஆனா கருணாநிதி என்ன பண்ணாரு? இவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து இவருடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டால், ஒருவேளை வன்னியர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் வன்னியர்கள் அனைத்து துறைகளிலும் உள்ளே வந்து விடுவார்கள். எந்த துறையில? நிர்வாகத்துறையில. நிர்வாகத்துறையில அனைத்து இடங்களிலும் வன்னியர்கள் போய் உள்ள உட்கார்ந்துக்கிட்டா அதன் பிறகு நம்முடைய அதிகாரத்துக்கு தான் பிரச்சனை வரும்னு அப்பொழுதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கணித்தார். சாதாரண மனிதரா? கள்ள ட்ரெயின் ஏறி வந்தவர் இல்லையா? அவருக்கு நீயும் நானும் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குமா?
எல்லாவற்றையும் கணிக்கின்ற திறமை கொண்டவர் தான் கருணாநிதி. அப்படி அந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா கொடுத்த அத்தனை அறிக்கைகளையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் சில அமைச்சர்கள் கருணாநிதியின் பக்கத்தில் இருந்து வன்னியர்களின் முதுகில் குத்தினார்கள். சில மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் கருணாநிதிக்கு கொடுத்த அந்த யோசனையின் பேர்ல தான் இந்த பிசியா இருந்த இந்த இடஒதுக்கீட்டை இந்த பிசி எம்பிசி என்ற 2 கம்பார்ட்டாக பிரித்து விட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று 2 கம்பார்ட்டாக பிரித்து விட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் 92 சாதிகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் 108 சாதிகளையும் சேர்த்து 2 கம்பார்ட்டாக அதை பிரித்து விட்டார்கள். அதன் பிறகு அதில் இருந்த சில சாதிகளை தூக்கி ஓபன் கேட்டகரியிலையும் போட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அதன் பிறகு நடந்ததுதான் ஒவ்வொன்றும் வரலாறுகள். 1989 கருணாநிதி அவர்கள் மருத்துவர் ஐயாவின் கோரிக்கையை சரியாக நிறைவேற்றி கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இருந்திருக்குமா என்பதே கேள்விக்குறிதான். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்பொழுதுதான் தீர்க்கமான முடிவெடுக்கிறார். இனி இந்த ஆட்சியாளர்களை நம்பி எந்த பயனும் இல்லை, இந்த சமூகத்தை கைதூக்கி விடுவதற்கு வேறு வழியும் இல்லை. இனி இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதற்கு நாமே ஒரு ஆயுதத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் 1989 ஜூலை 16 பாட்டாளி மக்கள் கட்சி எனும் ஒரு மாபெரும் இயக்கத்தை இந்த மண்ணில் உருவாக்கினார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வுரிமை பெற வேண்டும் என்றால் இதுதான் உங்களுக்கு ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை நீங்களே கையில் எடுங்கள். உங்களுக்கான உரிமைகள் மட்டுமல்ல, உங்கள் மண்ணை நீங்களே ஆளுகின்ற தகுதியை நீங்கள் பெறுவீர்கள். இதற்கு இதுதான் ஆயுதம். இனி இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை என்ற முடிவுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்தார். 1989 ஜூலை 16 அணிந்திட செருப்புமின்றி சென்னை அண்ணா சாலை நெடுக அலையலையாய் ஆர்ப்பரித்து ஐயாவின் முகம் பார்த்து இவர் எங்கள் தலைவர் என்றும் இது எங்கள் கட்சி என்றும் உரத்து எழுப்பிய உரிமை குரல் ஒலிகள் ஒன்றாக சேர்ந்து உருப்பெற்ற கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தால் இன்று அதிகாரம் உங்கள் கையில் இருந்திருக்கும். இந்த 40 ஆண்டு காலமாக பல முதலமைச்சர்களை மருத்துவர் ஐயா சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கார். இன்றும் நாம் சென்று இவர்களிடம் மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றுதான் 1989 மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கான ஆயுதமாக பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவினார். ஆனால் 35 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றும் அந்த இளைஞர் எங்களுடைய மக்களுக்கான உரிமையை கொடுங்கள் என்று இந்த 40 ஆண்டுகளில் 7வது முதலமைச்சராக கருணாநிதியை சந்தித்த அதே கால்கள் மீண்டும் அவருடைய மகன் ஸ்டாலினை சந்தித்து தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் முடக்கப்பட்டு அனைத்து நிலைகளிலும் கடைநிலைகளில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று மருத்துவர் ஐயா சென்று இன்றைய முதலமைச்சரிடம் கேட்கின்ற நிலைக்கு அவரை தள்ளியது வன்னியர்களே. 1980களிலிருந்து இந்த 1980களிலிருந்து 2023 வரைக்கும் ஒரே மனிதர் மீண்டும் 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 வன்னியர்களுக்கான உரிமைகளை கொடுங்கள் என்று கேட்கிறார். இந்த 43 ஆண்டுகள் ஆகியும் கூட அவரை தவிர்த்து இன்னொரு மனிதர் வன்னியர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு போராட்டத்தையோ இப்படி ஒரு கோரிக்கைகளையோ தமிழ்நாட்டின் தலைமை இடத்திற்கு சென்று அழுத்தங்கள் கொடுத்ததாக வரலாற்றில் அறிந்திருக்கிறோமா? இன்று மருத்துவர் ஐயா இருக்கிறார் 85 வயதில். ஒருவேளை மருத்துவர் ஐயாவின் காலத்திலேயே இது சாத்தியப்பட்டுவிட்டால் வன்னியர்கள் தமிழகத்தில் தப்பித்துக் கொண்டார்கள். எஸ்சி மக்களுக்கு இன்று இடஒதுக்கீடு இருக்கிறது. 1952 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த உடனேயே எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துவிட்டது. சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் வளர்ந்த காலத்தில்
அவர் அனுபவித்த இன்னல்கள் துன்பங்கள் அத்தனையும் அவர் சார்ந்த மக்கள் அனுபவிக்க கூடாது. தான் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் சார்ந்த சமூகத்தின் மக்கள் பெறக்கூடாது. இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கின்ற மக்கள் எஸ்சி மக்கள். இவர்கள் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இவர்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் வகுத்த சட்டத்திலேயே ஏற்றிவிட்டார். காரணம், ஒரு காலத்தில் நாம் செருப்பை எங்கு விடுகிறோமோ அந்த இடத்தில் அமர்ந்து படித்தவர்தான் அந்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர். ஆரியர்கள் இந்த நாட்டில் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மகனை படிக்க வைப்பதற்கு கூட உள்ளே அனுமதிக்காத சூழ்நிலையில் நாம் செருப்பை எங்கு நிறுத்துகிறோமோ அந்த இடத்தில் அவர் அமர்ந்து படித்திருக்கிறார். அந்த மகன்தான் பின்னாளில் சட்டத்தை இயற்றுகின்ற சட்ட மேதையாக உருவானார். அவரிடம் சட்டத்தை எழுதுவதற்கான எழுதுகோல் கிடைத்த காரணத்தினால்தான் அவர் சார்ந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க முடிந்தது. இது அவருக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் உங்களுக்கும் பொருந்தும், வன்னியர்களுக்கும். வேலை வாய்ப்பில் உரிமைகள் பறிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டு இன்றும் கடைநிலையில் இருக்கின்ற தமிழகத்தின் ஒற்றை பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள், ஒற்றை பெரும்பான்மை சமூகம், நீங்கள் தான் தமிழகத்தின் ஆட்சியை அமர்த்துவதும் அதை வீழ்த்துவதும். தமிழகத்தின் ஆட்சி அமைவதற்கு வன்னியர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். ஆட்சி ஒரு காலத்தில் கவிழும் என்றாலும் அதற்கு வன்னியர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா உங்களுடைய வாக்குதான் தமிழகத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது. நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடிவிட்டால் நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இருந்து கொண்டு உங்களிடம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குதுன்னா அதுக்கு வன்னியம் தான் காரணம், அதிமுக ஜெயிக்குதுன்னா வன்னியம் தான் காரணம், காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா வன்னியம் தான் காரணம், கம்யூனிஸ்ட் ஜெயிக்குதுன்னா வன்னியம் தான் காரணம். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டார்களோ அந்த இயக்கங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் கூட வன்னியர்களே காரணமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? உங்களிடம் இருக்கின்ற புரியாமை, உங்களிடம் இருக்கின்ற ஒற்றுமையின்மை. நீங்கள் வாழக்கூடாது என்று யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்களை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள். அவர்கள்தான் உங்களை வீழ்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா இப்பொழுது சென்று மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். 2021 எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது மருத்துவர் ஐயாவின் பெரும் போராட்டத்திற்கு பிறகு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு என்று தனியாக வழங்கப்பட்டது. ஆனால் 10.5 விழுக்காடு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றது ஸ்டாலின். ஒரு வழக்கை தொடங்கி புள்ளி வைத்தார் மைத்துனர் மூலமாக. கடைசியில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் 10.5 விழுக்காட்டின் மீது போடப்பட்டது. கடைசியில் நீதிமன்றத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடஒதுக்கீட்டுகளுக்கு இன்னைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆனா அந்த வழக்குகள் எல்லாம் இன்னும் நிலுவையிலே இருக்கு. ஆனா 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான வழக்கு அதன் மீதான விசாரணைகள் எல்லாம் வேகமாக முடிக்கப்பட்டு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்தும் செய்து விட்டார்கள். இப்ப அடுத்து 10.5 விழுக்காடு என்ன ஆயிற்று? வன்னியர்கள் கேட்கிறார்கள். நம்ம என்ன சொல்றது? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை படாத பாடுபட்டு எட்டாத தூரத்தில் இருந்த கனியை பறித்து கொண்டு வந்து கையில் கொடுத்து விட்டார் மருத்துவர் ஐயா. கொடுத்த கனியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகாரம் வேண்டுமாய் இருந்தது. 2021 மீண்டும் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து அமைத்த அந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் 10.5 விழுக்காடு நிரந்தரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டிருக்கும். கோட்டை விட்டது யார்? கைக்கு வந்த பழத்தை வீதியில் போட்டது யார்? வன்னியர்கள். நான் வன்னியர்கள் மீது குற்றம் சொல்லுகிறேன் என்று யார் வேண்டுமென்றாலும் என் மீது கோபித்துக் கொள்ளுங்கள். என்னை கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு வாய்க்கு வந்தபடி கூட பேசுங்க, திட்டுங்க. நான் என்னுடைய உறவுகளுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். இன்று தெரியாத இளைஞர்கள், நாளைய தலைமுறைகள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். வரலாற்றை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் 1980களில் இருந்து இன்று மு.க. ஸ்டாலினை ஐயா அவர்கள் சந்தித்தது வரையில் இந்த காணொளியில் பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறைகள் வரலாறு தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் வரலாறு தெரியாமல் நீ வாழ்வதும் வீழ்ந்து போவதும் இரண்டும் ஒன்றுதான்.
வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் இன்னும் யார் யாரிடமெல்லாம் போய் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாக போகிறீர்களோ இந்த மண்ணில் தெரியவில்லை. 1947களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வன்னியர்களை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து வன்னியர்களை அதிமுக அற்புதமாக பயன்படுத்தி கொண்டது. விஜயகாந்த் கட்சி தொடங்கியவுடன் விஜயகாந்த் பயன்படுத்தி கொண்டது வன்னியர்களை. இன்று வரையில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வன்னியர்கள். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வன்னியர்கள். எல்லாருக்கும் நீங்க உயிரை கொடுத்துட்டு உங்க பிள்ளைகளை இங்க சாகடிச்சுட்டு இருக்கிறீங்களே. புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். நீ பிறந்த நாட்டுக்கு உரிமையானவன். உனக்கு இந்த நாட்டில் அனைத்து பிறப்புரிமையும் உண்டு. அதை நீ பெற்றிருக்கிறாயா? அதை நீ அனுபவித்திருக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாயா என்பதுதான் ஒவ்வொருடைய கேள்வியும். அதில் நீங்கள் எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சார்ந்த இயக்கம், இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆதரித்த இயக்கங்கள் உங்களுக்கு செய்ததா? ஏன் அந்த இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் ஏன் தேவைப்படுகிறது? அவர்களெல்லாம் உங்களுக்கான உரிமைகளை சரியாக கொடுத்திருந்தால் டாக்டர் ஐயா என்ற ஒரு போராளி இங்கே எப்படி உருவாகி இருப்பார்? டாக்டர் ஐயா என்ற ஒரு போராளி இங்கு உருவாவதற்கு காரணமாக இருந்தது யார்? இப்படி ஆயிரம் 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 கேள்விகள் இருக்கிறது அன்பு உறவுகளே. ஆனால் அதற்கான விடைகள் எல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது. இத்தனை கேள்விகளையும் கேட்பது சுலபம், ஆனால் இதற்கான விடைகளை கொடுப்பதுதான் கடினம். ஏனென்றால் அந்த விடைகள் எல்லாம் உங்களிடமே இருக்கிறது. 10.5 விழுக்காடு இப்பொழுது எங்கு இருக்கிறது? பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிறது. அதற்கு சாவி போட வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்கள்? தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். 10.5 விழுக்காடு என்பது இல்லாமல் இல்லை, அதற்கு உருவம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை நம்மிடம் கொடுத்தார்கள், அதை மீண்டும் பறித்து உள்ளே வைத்து பூட்டி விட்டார்கள். இப்பொழுது சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டம் இயற்றி அதன் மூலமாக அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். பூட்டிய பூட்டுக்கு சாவி போட வேண்டும். அதை சட்டமன்றம் தான் செய்ய வேண்டும். அதற்கான அதிகாரம், சாவி போடுவதற்கான அதிகாரம் சட்டமன்றத்திற்கு இருக்கிறது என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அதை செய்ய மறுப்பது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள்தான். அவர்தான் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர்தான் சட்டமன்றத்தின் தலைவர், அவர்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்தான் மறுக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நமக்கு அழுத்தம் கொடுத்து விடுவார், அதையும் தான் பார்த்து விடுவோமே என்ற அந்த கர்வம் இவரிடம் தொடர்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களால் ஊன்றப்பட்ட விதைகள் ஏராளம். அத்தனை விதைகளும் வீரியமாக இன்று எழுச்சி பெற்றிருக்கிறது. அதை ஸ்டாலின்